2006 ஜனவரியில் ரிக்கி மெகே என்ற மனிதர் ஆஸ்திரேலியாவின் நார்தர்ன் டெரிட்டரி பாலைவனத்தில் மர்மமாக காணாமல் போயிடுறாரு. பயணத்தின் போது யாரோ ஒருவர் கொடுத்த பானத்தை குடித்த பிறகு ரிக்கி மயக்கம் அடைஞ்சிருக்கிறாரு. பின்னர் கண் திறக்கும் போது அவர் இருந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடிய பாலைவனத்தின் நடுவில். அவருடைய வாகனமோ உடன் இருந்த பொருட்களோ எதுவுமே அங்கு இல்லை. அடுத்த 71 நாட்கள் அவர் வாழ்வதற்காக போராடிய விதம் நம்ப முடியாத ஒன்று. உயிர் பிழைக்க வேறு வழியில்லாததால் வண்டு, புழு, தவளை போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாடுகளுக்காக தண்ணீர் தேங்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய குளங்களிலிருந்து சேர் கலந்த நீரையே குடித்து தாகத்தை தணித்திருக்கிறாரு. 2 மாதங்களுக்கு மேல் நீண்ட இந்த துயரத்தின் முடிவில் அவரது உடல் எடை சுமார் 60 கிலோ வரை குறைந்திருக்கிறது. அடையாளமே காண முடியாத அளவுக்கு எலும்புக்கூடாக மாறியிருந்தார். இறுதியாக 2006 ஏப்ரலில் ஒரு கால்நடை பண்ணை தொழிலாளர்கள் அவரை மிகவும் பலவீனமான நிலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலைவனத்தின் கொடிய வெப்பத்தையும் தனிமையையும் கடந்து அவர் உயிருடன் திரும்பி இருப்பது இன்று ஒரு அதிசயமாக கருதப்படுறது. மனிதனின் உயிர் வாழும் மன வலிமை எவ்வளவு வலிமையானது என்பதை ரிக்கி மெகேயின் இந்த அனுபவம் நினைவூட்டுறது.